கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தொடர் கர்த்தர் எப்படி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வழிநடத்தல் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதனால், ரட்சிப்பு நமக்கு உண்டு பண்ணி அவர் நமக்கு தந்ததனால், ஆகையால் நம்ம அவருக்குள்ளே இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையை அவர் வழிநடத்தலை நாம் காண்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறார். நம்மை தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார், நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார் என்று நாம் உணரும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கு பாருங்க. நான் எப்பொழுதும் வந்தெடுக்கத்தக்க கண்மலையாரும், நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலுமே நான் உம்மோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரணாக, ஒரு பலனாக, கண்மலையாக இரும். அதாவது வரும் பொழுது தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு உறுதியாக நிச்சயமாக அது நடக்கும். கண்மலை, அதில் வீடு கட்டப்பட்டால் எப்படி இருக்கும், அது அசையாத போல் அந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவனிடத்தில் நான் கொடுக்கும்போது அது அசையாமல் இருக்கிறதுக்கு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தேவன் என்னை வழிநடத்தும். அப்படித்தான் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறார். என்னை ஒரு கண்மலையும் கோட்டையுமா நமக்கு இருக்கிறார் பாருங்கள். இந்த தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கண்மலையும் கோட்டையுமா இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகிறாங்க. தேவன் பாருங்க, அவர் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னாலே போதும், தேவன் நான் உனக்கு இருந்து இதையெல்லாம் நான் உனக்குள்ளே இருந்து செய்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து உங்களை வழிநடத்துகிறார். இந்த அற்புத தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் சொல்கிறார், நான் எப்பொழுதும் வந்திடையத்தக்க கண்மலையாக நான் உன்னோடு நான் இருப்பேன். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டிருக்கிறத நான் உன்னை ரட்சித்தேன் என்று சொல்கிறார். நீரே என் கண்மலையின் கூட்டமாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று அது வாக்கு கொடுக்கிறேன். நாம் கேட்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அன்பு தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது, அவருடைய வழிநடத்தலை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவே இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் அதை கவனிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவர் நம்ம இந்த அளவு நம்ம நேசித்திருக்கிறார். நாம் எத்தனையோ விதமான காரியத்தில் பின்தங்கி இருந்தாலும் என் தேவன் என்னை கண்மலையிலே நிறுத்தி எனக்கு ஒரு கேடயமாக என் கூட இருக்கிறார் என்று நாம் மனதார அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு அதை காண்பிக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது தேவனை நாம் முதல்ல அறிந்து, அவர் செய்த நன்மைகளை நாம் நன்றி சொல்லி, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் நம்மளை நோக்கி வராது. ஏன்னா அந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நாம் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது. 2வது, அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுது. 3வது, அவருடைய வார்த்தையிலே எப்பொழுது நிலைத்திருக்கிறது. இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த மாதிரி இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளும். சில விஷயங்கள் பாருங்கள், நம்ம இடத்துல தவறு இருக்குது, அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தான் இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார். பாருங்கள், இந்த பைபிளில் 6000க்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனாலும் கிறிஸ்து அதை எப்படி நடத்துகிறார் என்றால், நீ அதை விசுவாசிக்கிறாயா, படித்து மட்டும் போடாது, நீ அதை முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா, முழு மனதோடு விசுவாசித்த பொழுது கர்த்தரிடத்தில் நீ வந்து நின்று, நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சித்த தேவன், என்னை விடுதலையாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் செய்த அந்த சிலுவையின் மரணம் எனக்காகவே, இன்று நான் பற்றாக்குறையில் இருந்தாலும் என்னை மிகவும் உயர்த்தி என்னை காத்து கொண்டு இருக்கிறார் என்றால், அவருடைய அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக எனக்கு நோயே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அது குறைவே இல்லைன்னு சொன்னால் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, ஆம்தான், உண்மைதான், அதைத்தான் நான் நம்புகிறேன், என் கர்த்தர், என் இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக நான் அவரோடு இருந்து அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர் வழிநடத்தில் நான் காண்கிறேன். அவருக்கே நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். உங்களுக்கும் அவருக்குள்ள அந்த அன்பு உறவு, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. 2வது, அவருடைய செய்த நன்மையை நன்றி சொல்கிறீங்க. 3வது, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கீங்க. அவருக்கு முதலிடம் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டால் மட்டும் போதாது, அதை நிறைவேற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.